ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆன்மீகம் சொல்லும் 10 அறிவியல் பூர்வ உண்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க வடக்க தலை வச்சு படுக்காதீங்க, அது உடம்புக்கு ஆகாது, நகத்தை கடிச்சு துப்பாத, வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை கேட்காம விதண்டாவாதத்துக்கு நான் வடக்க தான் தலை வச்சு படுப்பேன், நான் நகத்தை கடிப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப 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 அறிவாளிகள். ஆன்மீகம் மூலமாக அவங்க நமக்கு கொடுத்துட்டு போன ஒவ்வொரு அறிவுரைக்கும் பின்னாடியும் அவங்களோட அனுபவம் மட்டும் இல்லை, அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அறிவியலும் கலந்துருக்கு. அப்படி நம்ம முன்னோர்கள் சொன்ன அறிவியல் பூர்வ ஆன்மீக உண்மைகளை இந்த பதிவில் பார்க்கலாம். வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, பூமியின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய காந்த விசை அது வடக்கு தெற்காக தான் இருக்குமா. அதனால தான் வட திசை வச்சு தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய மூளைத்திறன் செயல்திறன் குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகத்தை கடித்தா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, நகத்தை கடிக்கும் பொழுது நம்ம நகத்தில் உள்ள அழுக்கெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா நோய் தொற்று உருவாகும். அது மட்டும் இல்லாமல் அது தெரியாமலே நம்ம அந்த நகை துணுக்கெல்லாம் விழுங்கிடுவோம். அதனாலேயும் நம்ம உடலுக்கு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால தான் நம்மளை நகத்தை கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகாதேசி விரதத்தினப்போ அகத்திக்கீரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா, மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம மென்று விழுங்கக்கூடிய திட ஆகாரங்களை எடுக்காமல் இரைப்பைக்கும் குடலுக்கும் நம்ம ஓய்வு தரணும். திட உணவை எடுக்காமல் இருக்கிறதுனால சில பேருக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய அமிலங்களால் பாதிப்பு ஏற்பட்டு புண்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை தடுக்க தான் அகத்திக்கீரையின் சத்துக்கள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஏகாதேசி விரதம் முடிக்கிறது அன்னைக்கு அகத்திக்கீரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகத்திக்கீரையில் உள்ள இரும்பு சத்து நம்ம விரதம் இருக்கும் பொழுது நம்ம இதை சாப்பிட்றதுனால நமக்கு நம்ம உடலுக்கு எனர்ஜியை தடுது. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதுக்காக தான் அகத்திக்கீரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடி இடிக்கும் போது எதுக்கு அர்ஜுனான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இடி சத்தம் வேகமாக கேட்கும்போது அது நம்மளோட செவிப்பறையை தாக்கி கிழிக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும். அர்ஜுனான நம்ம வேகமாக வாயை அகலமாக திறந்து கத்தும்போது அதிக ஒலி 2 பக்கமும் போயிட்டு செவிப்பறை பாதிப்பு, காது அடைச்சி கொள்வது போன்ற பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றுது. வாச நிலப்படியில் மஞ்சளை ஏன் தடவணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, மஞ்சள் ஒரு நல்ல கிருமி நாசினி. வெயிலில் நிறைய கிருமிகள் உள்ள இடங்களுக்கு நம்ம போகும்பொழுது நம்முடைய கால்கள் முதல்ல மிதிக்கிறது நம்மளுடைய நிலவாசப்படி தான். அதை தாண்டி உள்ளே வரும்போது நம்மளுடைய அந்த கிருமிகளும் உள்ளே வந்துடும். அப்படி அந்த கிருமிகள் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம நிலவாசலில் மஞ்சள் தடவிருக்கோம். இதனால் நோய் தொற்றுகளை தவிர்க்க முடியுது. இதனால தான் நம்ம வீட்டு முன்னோர்கள் நம்ம நிலவாசப்படியில் மஞ்சள் தடவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம் வீட்டு வாசலில் முருங்கை மரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காகனா, மரங்கள்லேயே ரொம்ப அடர்த்தி இல்லாத மென்மையான கிளைகளை கொண்டது முருங்கை மரம். அதை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் விளையாட்டாக அது மேலே ஏறி விளையாடுவாங்க. அதனால் கிளைகள் முறிஞ்சு குழந்தைகளும் விழுந்துடுவாங்க. அதனால தான் முன்னாடி முருங்கை மரத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் கம்பளி பூச்சிலாம் அதிகமாக இருக்கும் முருங்கை மரத்தில். இது நம்ம வீட்டு வாசலில் வைக்கும்பொழுது கம்பளி பூச்சி அதிகமாக நம்ம வீட்டுக்குள்ளேயும் பரவ ஆரம்பிச்சிட்டோம். இதனால தான் நம்ம வீட்டு வாசலில் முருங்கை மரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சி வெயில் நேரத்தில் கிணத்தை எட்டி பார்த்தா ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா, உச்சி வெயில் படும்போது சூரிய ஒளி நேரடியாக கிணத்துல படுது. இதில் திடீர்னு வேதிவினை விளைந்து கிணத்துக்குள்ளே விஷவாயு உண்டாகும் வாய்ப்பு அதிகமாக இருக்கான். அதனால் நம்ம அதை எட்டி பார்க்கும்பொழுது நம்மளோட சுவாசத்தில் அது கலந்து நமக்கு தடுமாறி கிணத்துல விழக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உச்சி வெயில் நேரத்தில் நம்ம கிணத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஏன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டில் சாம்பிராணி புகை போடுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூச்சி தொல்லை, கொசு தொல்லை நீங்கிறதுக்காக நம்ம சாம்பிராணி போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மூலிகையோட மனம் பல்வேறு விதமான பூச்சியையும் கொசுக்களையும் நம்ம வீட்டில் வெளியேற்றக்கூடிய வல்லமை பொருந்தியது. பூச்சி நான் சொல்கிறது
பாம்பு, தேள் அனைத்தையும் தான் சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி நம்ம வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி போடும்போது நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்சம் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜந்துக்களும் நம்ம வீட்டுக்கும் வராது, வீட்டில் இருந்தாலும் போயிடும். அந்த அளவுக்கு இந்த சாம்பிராணி புகைக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. அதுக்காக தான் செவ்வாய் வெள்ளி நம்ம சாம்பிராணி போடுறோம். விசேஷ நாட்களில் எதுக்காக நம்ம வீட்டில் வாழை மரம் மாவிலை தோரணம் கட்டுறோம் அப்படின்னாக்கா, விழாக்கள்லேயும் விசேஷ நாட்கள்லேயும் அதிகமான மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இதனால் வெளிப்படக்கூடிய மூச்சுக்காற்று இயல்பை விட அதிகமாக இருக்கும். இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தில் மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாசுபட்ட காற்றை தூய்மைப்படுத்தி ஆக்சிஜன் நிரம்பிய நல்ல காற்றை மாற்ற உதவுறது தான் இந்த வாழை மரமும் மாவிலையும். அதனால தான் நம்ம வாசலில் இன்றைக்கும் வாழை மரம், மாவிலை இதெல்லாமே நம்ம கட்டுறோம். ஆடி மாதத்தில் கூழ் குடிக்கிறது எதுக்காக அப்படின்னா, ஆடி மாதத்தில் அந்த காற்றோட பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் அதிகமாக பரவும். இதனால் அம்மை நோய்கள் அதிகமாக ஏற்படும். இதுலேருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த வெங்காயமும் மோரும் கலந்த கேழ்வரகு கூழ் தாங்க. இது குடிக்கிறதுனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதனால தான் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றி பிரசாதமாக கூழை கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த வழக்கம் தொடர்ந்துட்டுருக்கு. ஆடி மாத கூழ் ஊற்றும் வழக்கம் மட்டும் இல்லைன்னா அப்படி ஒரு மருந்தை நம்ம மறந்துருப்போம். நம்மோட முன்னோர்கள் அறிவியல் ஆற்றல் மட்டும் இல்லை, அது ஆன்மீகம் வாயிலாகவும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை பக்குவமாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆன்மீகம் ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் அதற்கு பின்னால் பெரிய அறிவியல் ஒளிஞ்சிருக்குங்க. இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்துட்டு போன இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பின்பற்றி வந்தால் நம்ம வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நம்ம அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாகவும் மிகப்பெரிய சாதனைகளை நம்ம படைக்கலாம். அவங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம செல்வந்தர்களாகவும் ஆரோக்கியமாகவும் நம்ம இருக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை, அவங்க நல்லா வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒன்றும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது ஆன்மீகமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஆன்மீகம், அதுக்கு பின்னாடி அறிவியலும் இருக்குது. அதனால் அவங்க சொல்லிட்டு போன பாதையை நம்ம பின்தொடர்ந்து போனோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் அனைத்து வித வளங்களையும் செல்வங்களையும் பெறலாம். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கட்டும். நன்றி.